பாளையங்கோட்டை பெருமாள்புரம் அருமையான ஒரு லொக்கேஷன். புது பஸ் ஸ்டாண்டுக்கு மிக மிக அருகில் உள்ள ஒரு பழைய வீட்டுமனை. இதில் எதுவும் பில்டிங் இருந்ததா இல்லையாங்கிறது உறுதி செய்ய முடியலை. இதில் முதல் ஸ்கேன் வடகிழக்கு தென்கிழக்கு நோக்கி முதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. பொதுவாக பெருமாள்புரம் ஏரியானாலே கடின பாறை பகுதி நிறைந்தது. ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தா புது பஸ் ஸ்டாண்டுக்கு அருகே உள்ள வேந்தாங்குளம் கம்மாயினுடைய ரீசார்ஜிங் எஃபெக்ட்னால இங்கே நிலத்தடி நீர் மட்டும் மேலேயே இருக்கும். அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஒரு 40 அடி சிறைப்பாறை கிடைச்சாலே போதும் நமக்கு நல்ல நீரோட்டம் கிடைக்கும். இடத்தினுடைய மேற்கு ஆனால் இங்கே பெரும்பாலான பகுதி 10 அடி 20 அடிக்கிலே கருங்கல் பாறை வந்துடும். இது இடத்தினுடைய மேற்கு பகுதியில் அகலமே 30 அடி 30க்கு 60 இருக்குது. பெருமாள்புரம் விநாயகர் கோயிலுக்கு எதுக்கு உள்ள இடம் இது. நல்ல மெயினான இடம். ஆனால் கிரவுண்ட் வாட்டர் பொட்டன்ஷியலுங்கிறது மிக குறைவு. அந்த முதல் ஸ்கேனில் அந்த வடகிழக்கு மூலையில் மட்டும்தான் அடையாளம். அது ரொம்ப ரொம்ப சுமாரான இடம். ஒரு 30 அடி கிலோ லேசாக ஈரப்பதம். கீழே ஃபுல்லாக மொட்டை பாறை, கருங்கல் கடின பாறை. இந்த ஏரியாவே பெருமாள்புரம் ஏரியாவே ஏகப்பட்ட குவாரி, அதாவது கல்வெட்டாங்குழி நிறைந்த இடம். அதெல்லாம் மூடிட்டு தான் லே அவுட் போட்டுருக்காங்க. ஆனால் லே அவுட்டு நல்ல சூப்பர் லே அவுட்டு, பெரிய பெரிய லே அவுட்டு, நல்ல அகலமான ரோடெல்லாம் இருக்கும். புது பஸ் ஸ்டாண்டு அருகிலே இருக்குது. இடம் அருமையான லொக்காலிட்டி. கிரவுண்ட் வாட்டர் மட்டும் ரொம்ப குறைவாக இருக்கும். காரணம் நிலத்தடி பாறை அமைப்பு மிக மிக கடினமான பாறை அமைப்பு. இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இந்த வடகிழக்கு மூலையில் மட்டும் லைட்டாக ஈரம் இருக்குது. ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு தென்கிழக்கு மூலையில் மட்டும் லைட்டாக ஒரு ஈரம் இருக்குது. இது கார்ப்பரேஷன் ஏரியா, அதனால் நல்ல தண்ணீர் வளம் எப்படியும் ஆற்று தண்ணி கிடச்சிரும். இந்த மாதிரி இடம் கிடைக்கிறது பெரிய விஷயந்தான். அதிகமாக கிரவுண்ட் வாட்ரு இல்லாட்டினாலும் ஓரளவுக்கு சுமாராக இருக்கும்.